விஷயம் ப்ரொடியூசர் சங்கத்தில் வந்து ஸ்ட்ரைக் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? ப்ரொடியூசர் சங்கத்தில் என்னை வந்து ஆலோசனை குழு அப்படின்னு என்னையும் அப்புறம் நம்முடைய தானு அவர்களையும் போட்டாங்க. அதுக்கு பிறகு ஆலோசனை நடக்கலை. அதனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், ஒரு லாபம் வந்தால் அது எனக்கு இருக்கணும், நஷ்டம் வந்தால் அது தயாரிப்பாளருக்கு என்றால் அது நியாயமான விஷயம். யார் ஒருவர் பணத்தை போடுறாரோ அவர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும். இதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அது பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்களோ யாராக இருந்தாலும் அது தெரியணும். முதல்ல தயாரிப்பாளர் வாழ்ந்தால் தான் அந்த துறை வாழும். அதுக்கு வந்து சரியான பேச்சுவார்த்தை மூலம் நம்ம சரி பண்ணிக்கணும். அவ்வளோதான், அது சரியாக வரும். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரைக்கு, நாங்கள் இனிமேல் படம் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் தான் அது சுமூகமான தீர்வு. கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இது சரியான நியாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் ரெட் கார்டு கொடுக்குறது தப்பே இல்லை சார். பணம் போட்டிருப்பாங்க சார், நான் பணம் இவர்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பேன், அப்புறம் இவரோட 100 ரூபா ஜாஸ்தி இவர் கொடுக்குறாருன்னு இவர் படம் நடிக்க போயிட்டாக்க அப்போ இவர் முன்னாடி கொடுத்த இவர் கடன் வாங்கலையா? இவர் என்ன நோட் அடித்து கொடுக்குறாரா? அப்போது தேர் ஷுட் பி சிஸ்டம். ஏன் இந்த ரெட் கார்டு போடுறது தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்குது? மலையாளத்தில் இல்லையா? கன்னடத்தில் இல்லையா? ஹிந்தியில் இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே வரம்பு மீறும் பொழுது தயாரிப்பாளர்கள் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா மொத்த மூலதனமும் அந்த ஹீரோவை நம்பி தான் இருக்குது. அதனால் பட்டுக்காதீங்க, அடிபடுற கடை டூ போடுறேன்னா எல்லாத்துக்கும் அவங்க சரிங்கிறாங்க. அதையும் மீறி தபா துட்டு கொடுத்துட்டல நீ எப்படியோ நாசமாக போ அப்படின்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? என்னால் அது செய்ய முடியும். இது வரைக்குங்க நான் எந்த முதல் படம் டைரக்டர் படம் நினச்சாலும் அந்த படம் 100 days ஓடிச்சு. நான் எந்த படத்தில் புக் ஆகி அந்த படத்துலேருந்து நான் விலகிட்டேன்னா அந்த படம் ஒன்று வெளியில் வராது, இல்லை ஓடாது. சமீபத்தில் ஒரு படம் கூட அப்படி தான், அது அப்புறம் சொல்கிறேன். சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் ரெட் கார்டு கொடுத்த விஷயம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு சார். ஆனால் வந்து தனுஷை வந்து அழுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இப்போ நடக்கிற தகராறு இருக்குது பாருங்கள், இது வந்து சம்பளம் மீறி போகுது. 200 கோடி 300 கோடின்னு சம்பளம் ஒருத்தருக்கே கொடுக்கும்போது அவங்களால எடுக்க முடியல. தயாரிப்பாளர்களுக்கும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சிலது தவறு இருக்குது, அதை பிரித்து கொடுங்க, அதை எப்படி வேணும் இப்படி கொடுக்க அப்படி கொடுங்கன்னு ஒரு ஐடியாஸ் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அவங்களுக்கும் கோவம் வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா தனுஷ் சார் மேலே போய் தடை போட்டுடுறாங்க. தனுஷ் அப்படிப்பட்டவர் அல்ல. தனுஷ் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியவர். அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி அவர் ஒரு படம் நல்லா ஓடிடுச்சுன்றதுனால எல்லோரும் போட்டு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் கிடைக்காம போயிடுவார். ஈஸ் ஆல்சோ ப்ரொடியூசர். அதனால் அவர் வந்து ப்ரொடியூசர்லேயும் இருக்கிறோம், நாங்கள் நடிகர்லேயும் இருக்கிறோம், எல்லாத்துலேயும் கலந்து. இப்போ நான் பெப்சியில் 40 years இருக்கேன், இதில் டப்பிங் யூனியனில் தலைவராக. அதனால் மிக்ஸ்டாக இருப்போம். இது வந்து ஒரு பெரிய குடும்பம். இந்த மாதிரி தகராறு வரும்போது இல்லை, நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் மட்டும் வெளியால் இல்லை, நீங்களும் நம்மளுடைய ஆட்கள் தான். உங்களால் நாங்கள் வளர்கிறோம், எங்களால் நீங்கள் வளர்றீங்க, இப்படி இருக்குது. எல்லாமே கிவ் அண்ட் டேக்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதனால் எந்த விதமான ஒரு காரண காரியத்தோடு ஒன்று சொல்லி ஒரு சைடாக எடுக்க முடியாத நிலைமை என்னுடைய நிலைமை. ரெண்டு சங்கங்களுமே இல்லை அதெல்லாம் அப்படிலாம் ஒரு பேச்சு இருக்கா? ரெண்டு சங்கங்களுமே பேசாம ஆனா எதிரெதிரா அறிக்கை மட்டுமே, அதாவது அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது தவறு தான்றது யூ ஆர் கரெக்ட். ஐ டூ அக்செப்ட் வித் யூ. பட் அதை வந்து கூடி சீக்கிரமாக விரைவில் உட்காந்து பேசி அது ஒரு நல்ல ஒரு முடிவு வந்துடும். உங்களுடைய தலையிடல் இருக்குமா? இல்லை அழைப்பு வந்தால் அது போவேன். பட் என்னுடைய யூனியன் இருக்கேன், எங்கள் யூனியன்லாம் அதில் இன்வால்வ்டு. ஸோ வி வில் கோ. நாங்கள்லாம் வருவோம், எங்களை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. இது எங்கள் குடும்பத்தை தக்கிறாரு. அதெல்லாம் நிற்காதுங்க, அதெல்லாம் நிற்காது, எதுவுமே பாதிக்காது, எதுவுமே நிற்காது. ஏன்னா நின்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு எல்லாருக்குன்றது தெரியும். அதனால் இது நிற்காது. சும்மா அப்படி ஒரு கோபத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறமா எல்லாமே சால்வ் ஆகிடும். இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் சினிஎக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.